தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சந்தமலன் சீமான் அண்ணன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தமிழகம் முழுவதும் தலைநகரங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆளும் திமுக அரசை எதிர்த்து நடந்து கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வந்திருக்கும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் நாம் தமிழர் சகோதரர்களுக்கும் குறைந்த வயல்ல அறுவடை செய்து அதுல இருக்கக்கூடிய பயிர்களை நம்ம ஒரு யானைக்கு கொடுத்தோம்னா ரொம்ப நாள் கொடுக்கலாம். ஆனா ஒரு பெரிய ஏக்கர் கணக்குல இருக்க விளைந்த ஒரு நிலத்துல யானையை நீயா போய் உனக்கு பசியார சாப்பிட்டுக்க அப்படின்னா யானை சாப்பிடுறத விட அது காலில் மிதிப்பட்டு அழிகிற பயிர்கள் தான் அதிகம் அப்படின்னு ஒரு சங்க தமிழ் பாட்டு இருக்கு. அறிவுடைய வேந்தன், அதாவது ஆளக்கூடிய முதல்வர் நல்ல அறிவாளியா அறிவுடையவராக இருந்தாங்க அப்படின்னா முறையறிந்து வரி வசூலிக்கணும். அப்படி முறையறிந்து வரி வசூலிக்கல அப்படின்னா அந்த அரசு எப்படி இருக்கும் அப்படின்னா அறிவில்லாத அரசு மாதிரி மொத்த ஏக்கர் நிலத்துல இருக்கக்கூடிய யானை வகையிலுக்குள்ள புகுந்த மாதிரிதான் இருக்கும். இத நான் சொல்லல, சங்கத்தமிழ் பாட்டு. இப்படி ஒரு பாட்டுக்கு விளக்கம் கொடுத்ததே மாண்புமிகு தமிழக முதல்வரே உங்கள் தந்தை கலைஞர் அவர்கள் தான். தயவு செய்து உங்கள் தந்தை கலைஞர் அவர்கள் எழுதிய அந்த சங்கத்தமிழ் பாட்டு விளக்கத்தை படிங்க. மின்வாரிய துறையில ஒரு காலகட்டத்துல பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வருடத்திற்கு 20% போனஸ் கொடுத்த காலம்லாம் இருக்கு தமிழகத்துல. ஆனா இன்னைக்கு மின்வாரிய துறை மிக நஷ்டத்துல இருக்கு. அதனாலதான் மின்கட்டண உயர்வு அப்படின்னு ஒரு சமாளிப்பு வார்த்தைகளை இந்த திராவிட அரசு சொல்லிக்கிட்டு இருக்கு. எதற்காக மின்வாரியம் நஷ்டத்துல இயங்குது தெரியுமா? நிலக்கரியில வாங்குறதுல ஊழல், மின்சார உபகரணங்கள் வாங்குறதுல ஊழல், மின்வாரிய ஊழியர்கள் பணி நியமனத்துல ஊழல். அது மட்டும் கிடையாது, பகுதி நேர பணி நியமனம் பண்ணாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஒரு மின்வாரிய பணி ஊழியர் நியமனம் செஞ்சாலும் சரி, அனைத்திலும் ஊழல். இதெல்லாம் பத்தாதுன்னு, இத்தனை ஊழல்களும் பத்தாதுன்னு ஆளும் அதிகாரிகள் மின் திருட்டு, அதிகார வர்க்கத்தினர் மின் திருட்டு, இவ்வளவு ஊழல் இவ்வளவு மின் திருட்டின் காரணமாக தான் மின்சாரத்துறை இன்னைக்கு நஷ்டத்துல இருக்கு. நீங்க எல்லா ஊழலும் செய்வீங்க, நீங்க எல்லா திருட்டும் திருடுவீங்க. ஆனால் அதற்கான நஷ்டத்தை எங்கள் ஏழை எளிய மக்களின் மீது திணிக்காதீர்கள். அப்படி திணிச்சீங்கன்னா அது பெரிய வயல்ல யானை தானே போய் அழிச்சதுக்கு சமம். உங்க அப்பா எழுதின பாட்டை நீங்க படிக்கல, இல்ல எங்க அண்ணன் சீமான் மாதிரி பல ஆயிரம் நூல்களை நீங்க படிக்க வேண்டாம். 2 வரியில குறளோவியம்னு ஒரு நூல் உங்க அப்பா எழுதியிருக்காரு. அழகான திருக்குறள். எதிர்த்து கேட்காத, மன்னனை எதிர்த்து கேட்காத ஒரு அரசு இருந்துச்சு அப்படின்னா அந்த அரசு தானே விழுந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்க அங்கங்க சீமானின் தம்பிகள் தங்கைகள் எதிர்த்து கேட்கிறோம். ஆனா அதை நீங்க செவி கொடுத்து கேளுங்க. மேலை நாடுகள்லாம் எதிர்கட்சிகள் மாற்று கட்சிகள் ஒரு நல்ல கருத்தையோ ஒரு நல்ல தகவலையோ பதிவு செய்தாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கு. இன்னைக்கு துணை முதல்வராகணும் துணிச்சுக்கிட்டு இருக்காரு உங்கள் மகன் உதயநிதி ஸ்டாலின். அவரை என்னைக்காவது இதெல்லாம் படிங்கன்னு சொல்லியிருக்கீங்களா? அது சரி, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில்ன்ற மாதிரி நீங்க தமிழை நல்லா தான் படிக்கிறீங்க, தமிழுக்காக நிறைய நூல்கள் எழுதியிருக்கீங்க. ஆனால் தமிழர்களுக்காக நீங்க எதுவுமே செய்யலையே. இலங்கையில தமிழர்கள் வீழ்ந்த போது பதவி நாற்காலியில உட்கார்ந்து அதை அணுவணுவா ரசிச்ச உங்க அப்பா வழி வந்த நீங்கள் எப்படி தமிழர்களின் மேல அக்கறையும் ஆர்வம் வச்சிருக்க போறீங்க? என் தமிழர்கள், குறிப்பா தமிழை மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய எங்க அண்ணனின் சீமானின் வழிவந்த பிள்ளைகள் நாங்கள். தமிழர்கள் நிலத்தை தமிழர்கள் தான் ஆள வேண்டும், தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நிச்சயம் நாங்கள் வருவோம் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு மாபெரும் கண்டன கூட்டம். எப்படிப்பட்ட தமிழ் தெரியுமா எங்களுடைய தமிழ்? சுந்தரர் திருமுருகன் பூண்டிக்கு போறாரு. போற வழியில கொள்ளையர்கள் சேரவன் மண்ணை கொடுத்த எல்லா நகையும் கொள்ளையடிச்சிட்டான். அப்ப ஆள்றது சிவபெருமானா இருந்தாலும் எத்திற்கு இருந்தீர் எம்பெருமானே அப்படின்னு ஒரு கடவுளை பார்த்தே கேட்கிற தெம்பு திராணி எங்க தமிழுக்கு இருக்கு. அதே மாதிரி ஆள்றது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீ செய்யறது தப்பு அப்படின்னு சுட்டி காட்டுற அந்த தெம்பும் திராணியும் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு என்ன சுத்தி பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் போதை கலாச்சாரம், கள்ளச்சாராய கலாச்சாரம்.
இப்ப சமீபத்துல கடந்த 6ஆம் தேதி செய்தித்தாள்ல வந்த ஒரு செய்தி, சென்னையில ஆவடி பகுதியில ஒரு மளிகை கடையில அரிசி வாங்குற மாதிரி போய் ஒருத்தன் அந்த மளிகை கடைக்கார பெண் கிட்ட இருந்து தங்க சங்கிலியை பறிச்சுட்டு ஓடிட்டானா. 6ஆம் தேதி செய்தித்தாள்ல வந்த செய்தி. பொதுமக்கள்லாம் விரட்டி புடிச்சு யாரு அப்படின்னு விசாரிச்சா அந்த செயின் அறுத்தவரு ராமநாதபுரம் மாவட்ட சிறப்பு காவல் படையில பணியாற்றக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி. அவருக்கு என்ன தைரியம் பாருங்க, 15 நாள் விடுப்பெடுத்து அவர் சென்னைக்கு போய் ஒரு சங்கிலியை பறிக்கிறார்னா அவர் இருக்கக்கூடிய அந்த காவல்துறை எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அந்த காவல்துறையின் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் மேல என்ன ஒரு நம்பிக்கைன்னு பாருங்க. எப்படி பார்த்தாலும் நம்ம வேலையை கண்டுபிடிக்க மாட்டாங்க, எப்படி பார்த்தாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. எல்லா இடத்திலும் கொலையும் கொள்ளையுமாக இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடலின் ஆட்சியில் நம்ம செய்யறது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு ஒரு காவல்துறை ஊழியரே திருட்டு சம்பவத்துல நிகழக்கூடிய ஒரு அவலமான ஒரு ஆட்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. ஒவ்வொரு நாளும் படுகொலை, ஒவ்வொரு பகுதியிலையும் படுகொலை. திருநெல்வேலினா படுகொலை, மதுரைனா படுகொலை, சென்னைனா படுகொலை. பகுஜன் சமாஜ்வாதி கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்தார். ஒவ்வொரு நாளும் சிபிஐ விசாரணைக்கு அப்புறம் யாரு அந்த குற்றவாளி, யாரு அந்த குற்றவாளினா பார்க்க பார்க்க ஆச்சரியம். ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு நபர் இருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி சார்ந்த ஒருத்தர் இருக்காங்க, பாஜக அப்படின்னு காங்கிரஸ் எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை வழக்குல இருக்காங்க. ஆனால் இதில் பெருமைப்பட விஷயம் என்னன்னா அந்த கொலை வழக்கின் பின்னணியில் எங்கள் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் இல்லை என்பதை மரியாதைக்குரிய இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அப்ப எல்லா குற்றடி பின்னணியிலும் இருக்கக்கூடிய கட்சி பிள்ளைகள் எல்லா கட்சியிலும் இருக்காங்க. ஆனா குற்ற பின்னணி இல்லாத ஒரே கட்சி பிள்ளைகள் எங்கள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் என்பதை நீங்கள் மறந்து விடாது. ஏன் தேர்தல் எங்களை ஒதுக்குறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஊழல் நிறைந்த, மது நிறைந்த, ஒரு கள்ளச்சாராயம் நிறைந்த, போதை நிறைந்த ஒரு அரசு வேண்டுமா, இல்ல எந்த விதமான குற்ற பின்னணியும் இல்லாத தமிழிற்காகவும் தமிழர்களுக்காகவும் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிற செந்தமிழன் சீமான் அண்ணனின் ஆட்சி வேணுமா அப்படின்றத நீங்க தான் சிந்திக்கணும். ஒண்ணும் கெட்டு போல 2026ஆம் ஆண்டு வருகின்ற தேர்தல் வரைக்கும் சிந்திங்க. சிந்திச்சுட்டு ஒரு தெளிவான முடிவுக்கு வாங்க. 2ஆம் உலக போருக்கு பின்னாடி பாரிஸ் நகரம் ஒரே நாள் இரவுல போர்ல தோத்துருச்சு. அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? வரலாற்றின் பக்கங்களை திரும்பி பாருங்கள். அன்று அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவருமே மது போதை மயக்கத்துல இருந்தாங்களாம். இன்னைக்கு தமிழகம் முழுவதும் குறிப்பா இளைஞர்கள் மது போதை மயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி எங்கள் தமிழ் சமூகத்தை தாழ்ந்து விடாமலும் வீழ்ந்து விடாமலும் காப்பதற்காகவே இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். நிச்சயமாக நாம் தமிழர் பிள்ளைகளோடு தோளோடு தோல் என்று இந்த ஆளும் திராவிட அரசை விரட்டி எடுக்க ஒன்றிணைவோம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. நாம் தமிழர்.